ஒரு சாதாரண கதை இல்லை. இது காலம் எழுதிய ஒரு ருத்திர சரித்திரம். வெண்கல பெட்டியை உடைத்துக் கொண்டு ஒரு தெய்வம் வெளிப்பட்ட வரலாறு தெரியுமா? வாருங்கள், வெள்ளிமலை கருப்பணசாமியின் சிலிர்க்க வைக்கும் வரலாற்றை பார்ப்போம். வடக்கே வளநாடு முதல் தெற்கே திருநெல்வேலியும் தாண்டி மேற்கே பறந்து விரிந்து கிடக்கிறது இந்த மலையாள தேசம். அது முப்போகம் விளையும் பொன் பூமி. எங்கு பார்த்தாலும் பசுமை. ஆனால் அந்த தேசத்து அரண்மனை மட்டும் இருந்து கிடக்கிறது. காரணம், அங்கு ஆளுகின்ற அரசனுக்கு எல்லாம் இருந்தும் அப்பான்னு கூப்பிட ஒரு வாரிசு இல்ல, எனக்கு கொள்ளி போட கூட ஒரு புள்ளை இல்லையேன்னு அந்த அரசன் கலங்காத நாள் இல்லை. மறுபக்கம் காசி விஸ்வநாதன் என்ற தீவிர சிவபக்தன். அவனுக்கு இறைவன் அருளால் ஒரே பிரசவத்தில் 60 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த செய்தி காட்டு தீ போல பரவி மலையாள தேசம் முழுவதும் பரவுகிறது. இறுதியாக மன்னனின் காதிற்கு எட்டுகிறது. மன்னன் ஓடோடி வருகிறான். காசி விஸ்வநாதனிடம் மண்டி போட்டு கெஞ்சுகிறான், எனக்கு ஒரு குழந்தையை தானமாக கொடு என்று. ஆனால் காசி விஸ்வநாதன், என் 60 பிள்ளைகளையும் பிரிக்க மனமில்லை. வேண்டுமானால் 60 பேரையும் அழைத்துச் சென்று உன் வாரிசாக வளர்த்துக்கொள் என்று தாரை வார்த்து கொடுக்கிறார். 60 குழந்தைகளுடன் மன்னன் மலையாள தேசம் திரும்புகிறான். மக்கள் கொண்டாடுகிறார்கள். அரண்மனை களை கட்டுகிறது. 60 பேரும் ராஜகுமாரர்களாக வளர்கிறார்கள். குழந்தைகள் வளர வளர தேசத்தின் நிலை மாறுகிறது. முப்போகம் விளைந்த பூமியில் மழை நின்று போகிறது. ஆறுகள் வறண்டு போகின்றன. பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. மக்கள் பசியால் சாகிறார்கள். மன்னன் குழம்புகிறான். வாரிசுகள் வந்த நேரம் தேசம் அழிகிறதே, என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கின்றான் மன்னன். இறுதியாக தேசத்தில் இருக்கும் அனைத்து மந்திரவாதிகளும் அழைத்து குறிபார்க்கின்றான். ஆனால் பலன் எதுமில்லை. அடிக்கும் உடுக்கை உடைந்து சிதறுகிறது. இறுதியில் மாற்றூர் தேசத்தில் இருந்து ஒரு பயங்கரமான கோடங்கியை வரவழைக்கின்றான் மன்னன். அதிகாலை 4 மணி, மயான அமைதி. அவன் மண்டி போட்டு குறி சொல்லும் போது உண்மை வெளிவருகிறது. அவர் கண்கள் சிவக்குது. ராஜா, நீ கூட்டிட்டு வந்தது குழந்தைகளை இல்ல, அது ஒரு ஆபத்து. அந்த 60 பேரும் சாதாரண மனுஷங்க இல்ல, அவங்கதான் இந்த பஞ்சத்துக்கே காரணம். இதை சொன்ன அடுத்த நொடி அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. அந்த 60 குழந்தைகளும் ஒன்னா சேர்றாங்க. 60 உயிரும் ஒன்னா கூடுது. கண்ணு முன்னாடி ஒரு பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரே உருவமா மாறி நிக்கிறாங்க. அதுதான் கருப்பணசாமியின் ஆதி வடிவம். இதை பார்த்து ராஜாவும் மக்களும் உறைஞ்சு போறாங்க. இந்த சக்தி இங்க இருந்தா தேசமே அழிஞ்சிடும்னு கோடங்கி எச்சரிக்கிறாரு. பயந்து போன மன்னன் கோடங்கி ஆலோசனைப்படி செயல்படுகிறான். இவனை கான தேசத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். பாக்கு மட்டையால் செய்யப்பட்ட ஒரு விசித்திரமான பெட்டி, உள்ளே வெண்கல கவசம். அந்த பொல்லாத கருப்பை மந்திரத்தால் கட்டி சங்கிலியால் பிணைத்து அந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டுகிறார்கள். மலையாள தேசத்து ஆற்றில் அந்த பெட்டி மிதக்க விடுகிறார்கள். ஆக்ரோஷமான நதி அந்த பெட்டியை சுமந்து செல்கிறது. அது பல காடுகள் மேடுகள் கடந்து இறுதியில் தமிழ்நாட்டு எல்லைக்கு வருகிறது. சதுரகிரி மலை அடிவாரம் பிளாவடி என்னும் இடம். அங்கே ஒரு பெரிய பலாமரம். ஆற்றில் அடித்து வரப்பட்ட அந்த பெட்டி அந்த மரத்தின் வேரில் மோதி நிற்கிறது. அந்த பக்கம் வரும் திருடர்கள் கூட்டம் ஒன்று அந்த பெட்டியை பார்க்கிறது. நிச்சயம் இதில் புதையல் இருக்கும் என்று ஆசையோடு உடைக்கிறார்கள். சங்கிலிகள் அறுபடுகின்றன. பெட்டி திறக்கிறது. கண்கள் கூசும் ஒளியோடு கையில் அரிவாளுடன் முறுக்கு மீசையோடு வெள்ளிமலை கருப்பணசாமி கம்பீரமாக வெளிப்படுகிறார். திருடர்கள் பயந்து ஓடுகிறார்கள். ஆனால் கருப்பன் அவர்களை தண்டிக்காமல் அந்த இடத்தையே தன் இருப்பிடமாக்கிக் கொள்கிறார். பிளாவடி மரத்தடியில் தோன்றியதால் பிளாவடி கருப்பணசாமி என்று பெயர் பெறுகிறார். அந்த மண் செழிக்கத் தொடங்குகிறது.